சிம்பிள் கொஸ்து. தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கிய கத்திரிக்காய் 2, வெங்காயம் 1, தக்காளி 1, புளி எலுமிச்சை பழம் அளவு, சாம்பார் பொடி 1 முதல் 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. தாளிக்க தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பாசிப்பருப்பு அரை கப், மஞ்சள் 1 சிட்டிகை. இந்த கொஸ்து அலங்கரிக்க கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி. இப்போது அடுப்பில் கடாய் வைத்து எண்ணெய் காய்ந்ததும் தாளிக்க தேவையான பொருட்களை தாளித்து கொள்ள வேண்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு இவை மூன்றையும் சேர்த்து நன்கு தாளித்துக் கொள்ளுங்கள். கடுகு வெடித்ததும் பொடியாக நறுக்கி வைத்திருக்கிற வெங்காயத்தை இது சேருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிவிட்டது. இப்போ பொடியாக நறுக்கிய தக்காளி நன்கு வதக்கிக் கொள்ளுங்கள். வெந்ததும் பொடியாக நறுக்கிய கத்திரிக்காய் இதையும் இதில் சேர்க்க வேண்டும். இந்த மூன்றையும் நன்கு வதக்கிக் கொள்ளுங்கள். இப்போ புளி கரைசலை சேர்க்கலாம். உங்கள் சுவைக்கு தேவையான அளவு புளி கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் அந்த புளியோட பச்சை வாசனை போகும். புளி நல்லா கொதிக்கிறது. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி இது ரெண்டுத்தையும் போட்டுண்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்பன்னா இந்த வேக வைத்து இருக்கிற பாசிப்பருப்பு இதை சேர்ப்போம். இந்த கலவையில், கொதித்த கலவையில் அதை சேர்த்து நன்கு கிளறி, இந்த பாசிப்பருப்போட தண்ணி கொஞ்சம் இருக்கும், அந்த தண்ணியும் எடுத்து இதில் விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, அந்த தண்ணியும் விட்டுண்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த கொஸ்துக்கு எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசி பருப்பு ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. அதாவது பார்த்தா பருப்பு தெரியணும், அப்போ தான் அதோட சுவை அதிகமாக இருக்கும். ரொம்ப குழஞ்சி எடுத்துனா கஞ்சி மாதிரி ஆகிடும். அதனால் இப்போது அந்த பாசிப்பருப்பு வேக வைத்த தண்ணீர் அதையும் வீணடிக்காமல் அதையும் போட்டு இதில் கலந்துக்கணும், வைக்கணும். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ உப்பை சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போது திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், நமக்கு தேவையான அளவு. அதாவது இது சாம்பார் மாதிரியும் இல்லாமல்
கூட்டு மாதிரியும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். அந்த திக்னஸ், அதோட பதம் கூட்டு மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, சாம்பார் மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுண்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொதி வந்துடுது, நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இதை அலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி இதையும் மேலே தூவி இறக்கி வையுங்கள்.